வணக்கம். அடுத்தபடியா கருட புராணம் பகுதியில பகுதி 20வது பார்த்துட்டோம். 21 பார்க்க போறோம். அதுல அசிபத்திரம், பன்றிமுகம், அந்தகூபம் அப்படிங்கிற ஒரு தண்டனைகள தான் பார்க்க போறோம். அசிபத்திரம் அப்படின்னா, தன்னுடைய குலதெய்வத்தை நித்தித்தும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம வாழ்ந்தவங்களும், தங்களுடைய சுய லாபத்திற்காக மத்தவங்கள அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபடாம தடுத்து, அவங்கள தங்களின் தெய்வத்தை வழிபட வைப்பவர்களும், அதாவது மதமாற்றம் செய்பவர்கள். அதர்ம வழியில பல மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வங்களை அழித்து வாழும் பாவிகள் தான் இறந்த பின்பு செல்லும் நரகம் இது. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தர்ம காரியங்களை செய்யாம விலக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அசிபத்திரம் நரகத்திற்கு தள்ளப்படுவாங்க. மதமாற்றம் என்பது ஒருவருடைய வழிபாடுகளையும் அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களையும் அளிப்பது. இந்த பாவங்களை செய்த பாவிகளுக்கு இந்த நரகத்துல சிறியதும் பெரியதுமான பாறைக்கற்கள் நிரம்பிய மேடு பள்ளமான இடங்கள் சூழ்ந்து காணப்படும். அந்த இடத்துல கத்திகளை போன்ற கூர்மையான இலைகளை கொண்ட ஒரு வகையான சாட்டையால இந்த பாவிகள் அடிக்கப்படுவாங்க. அடிகளின் வலிகளை தாங்க முடியாம அங்கும் இங்கும் ஓடும் பொழுது மேடும் பள்ளமாக அமைந்திருக்கிற கற்களினால இடறி கீழே விழுந்து காயங்களும் ஏற்பட்டு மயக்கமும் அடைவாங்க. பூலோகத்துல வாழும் பொழுது மற்றவங்களின் அறியாமையை தனக்காக பயன்படுத்தியவர்கள் இந்த நரகத்துல கொடூரமான மற்றும் அகோர தோற்றம் கொண்ட பூதங்களினால பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாவாங்க. ஒருவரின் அறியாமையை பயன்படுத்தி சுகமாக வாழ்ந்தவங்க ஜீவாத்மாவாக இனம் புரியாத ஒருமிதமான பயம் கொண்ட சூழ்நிலையில பரிதவித்து கொண்டிருக்குமா. உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவிற்கு அந்த இடத்துல உடல் கொண்டு வாழும் மனிதர்கள் உடலில் ஏற்படும் வலிகள் மற்றும் துன்பங்களின் அளவுகளை விட அதிகமான அளவில் துன்பங்களும் வேதனைகளும் உருவாகக்கூடும். அடுத்தபடியா பன்றிமுகம். மனிதன் பூமியில வாழும் பொழுது பேராசைக்காகவும் பொருளாசைக்காகவும் நியாயமாக கொடுக்க வேண்டிய நீதியை கொடுக்காம அநீதியை செய்து பொருளீட்டியவங்க அடையும் நரகம்தான் பன்றிமுகமாகும். தன்னை சார்ந்து வந்தவங்களுக்கு உதவி செய்யாம அவங்களை ஏமாத்தி அவங்களுக்கு அநீதி இழைத்த அக்கிரமக்காரர்களை இங்கே பல வகையில துன்பங்கள் தரும் வகையில யமக்கிரகர்கள் துன்புறுத்துறாங்க. குற்றம் செய்தவங்களை தண்டிக்காம அவர்களிடம் இருந்து பொருட்களை வாங்கி கொண்டு, அதாவது லஞ்சம் வாங்கி கொண்டு குற்றமற்ற நிரபராதிகளை தண்டித்து தர்ம நீதிக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்களை இறந்த பின்பு அடையும் நரகம்தான் இது. செய்யும் தொழிலை நேர்மையுடனும் செய்யாம அந்த தொழிலில் உள்ள வேலையை செய்யறதுக்காக லஞ்சம் வாங்குறவங்க, அகந்தையோடு அநியாயமாக தீர்ப்பு எழுதியவர்களும், பொருள் இல்லாமல் வறுமையில வாடியவங்களை ஏமாத்தி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை வாங்கி தராம அநீதியாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்களும் செல்லும் நரகம்தான் இது. பன்றிமுகம் நரகமானது பன்றி முகத்துடன் கூரிய பற்கள் கொண்ட அருவருக்கத்தக்க கோரமான உருவத்துடன் காணப்படும் மிருகம் இந்த நரகத்துல இருக்கும். அந்த மிருகமானது இந்த நரகத்துல இருக்கும் உடல் இல்லாமல் இருக்கும் ஜீவாத்மாக்களை அதன் வாயில போட்டு கூர்மையான பற்களால கடித்தும் அதன் நரகத்துல இருந்து இருக்கும் யமக்கிரகர்கள் ஜீவாத்மாவின் கை கால்களை தனித்தனியாக பிரித்தெடுத்தும் அடுப்பிலிட்டும் எரிப்பாங்க. அநியாயமாக ஏமாற்றியவர்களுக்கும் நீதியே பணம் வாங்கி கொண்டு அழித்தவர்களுக்கும் இந்த நரகத்துல கொடுக்கும் தண்டனை தான் இது. அடுத்தபடியா அந்தகூபம். துரோகம் செய்தவங்களும் கொலை புரிந்தவர்களும் மற்றவங்களை சித்திரவதை செய்து கொடுமையாக கொலை செய்த பாவிகளும் அடைகின்ற நரகம் அந்தகூபம். இந்த அந்தகூபம் நரகமானது கிணறு போன்ற வடிவத்தை கொண்டது. இதுல கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் இந்த இடத்துல இருக்கும். கொடுமை செய்த ஜீவாத்மாக்கள் இந்த நரகத்துல தள்ளப்படும் பொழுது இந்த மாடுகள் அந்த ஜீவாத்மாக்களை கொடூரமாக முட்டி கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தி காயங்களை ஏற்படுத்த துவங்கும். காயங்கள் ஏற்பட்டதன் விளைவாதான் ஜீவாத்மாவின் உடற்பகுதிகளை அங்கிருக்கும் கழுகும் ராஜாலியும் கொத்தி தின்று கொண்டே இருக்கும். கொசுக்களும் மூட்டை பூச்சிகளும் ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய உதிரம் போன்ற சக்திகளை உரிய துவங்கும். தேலும் பாம்பும் ஒரு புறமாக கடித்து கொண்டே இருக்கும். இவங்களால கொலை செய்யப்பட்டவர்களின் மேனியில் எத்தனை உரோமங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஆண்டுகள் கொலை செய்த இந்த கொடூர பாவிகள் அந்த கிணற்றை விட்டு வெளியே வர முடியாது. நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க தண்டனைகளின் வீரியமும் அதிகரிக்க துவங்கும். நன்றி.